தன் எழுதுகோலை செங்கோலாய் வைத்து தமிழ் வாசக உலகத்தையே 2 தலைமுறைகளாக ஆட்சி செய்த ஒரு மாபெரும் எழுத்தாளனின் சிறுகதையைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது திரு ஜெயகாந்தன் அவர்களின் சுமைதாங்கி. இந்த கதை ஒரு காலனிக்குள்ள இருந்து ஆரம்பிக்குது. ஒரு போலீஸ்காரர் ஒவ்வொரு வீடா போய், மா உங்க வீட்டுல ஒரு 10 வயசுல குழந்தை இருக்கா, ஆம்பளை புள்ள, காக்கி நிசாரும் வெள்ளை சட்டையும் போட்டுக்கிட்டு இருப்பானா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஒரு பரபரப்போடையே சுத்திட்டு இருக்காரு. இந்த போலீஸ்காரரை காலனின் தூதுவன் அப்படின்னு ஜேகே குறிப்பிடுறாரு. ஏன், அவன் காலனிடமிருந்து ஒரு அவசெய்தியை கொண்டு வந்துள்ளான். வீட்டு கொடியில துணி காய போட்டுட்டு இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்து கேட்குறாரு, ஏன் இருக்கானே, என்ன விஷயம், இல்லை ஐயா இங்கே வா அப்படின்னு சொன்னதும் உள்ளிருந்து ஒரு பையன் ஓடி வரான். போலீஸ்காரரை பார்த்ததும், ஆஹா நான் வரமாட்டேன் அப்படின்னு பயந்து உள்ள ஓடி போயிடுறான். எதுக்குயா பயப்படுற, ஒன்றும் பண்ண மாட்டார் வா அப்படின்னு இந்த அம்மா கூப்பிடுறா. உடனே போலீஸ், கூப்பிடாதீங்கம்மா இருக்கட்டும், இதோ அங்கே ஓவர் பிரிட்ஜு கிட்ட லாரியில் சிக்கி ஒரு பையன் அப்படின்னு அதுக்கு மேலே சொல்ல முடியாம திணறாரு. ஐயோ அப்புறம் என்னாச்சு, புள்ள உசுருக்கு அப்படின்னு அந்த அம்மா கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெருமூச்சை பதிலாக கொடுத்துட்டு அங்கேருந்து நகர்ந்து போறாரு. அடுத்த வீட்டுக்கு முன்னாடி போய், மா உங்க வீட்டில் ஏதாவது குழந்தை அப்படின்னு கேட்கும் போதே எனக்கு குழந்தையே இல்லைங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. எப்பவுமே குழந்தை இல்லாதவங்கள போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணியோ உனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லி திட்டுவாங்க. இங்க இந்த அம்மாவை பார்த்து போலீஸ்காரர் சொல்றாரு, அம்மா நீ புண்ணியவதி அப்படின்னு சொல்லிட்டே நடந்து போறாரு. நல்ல வேளை உனக்கு குழந்தை இல்லை, ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து இன்னைக்கு தெருவுல ரத்தமும் சதையுமா பறி கொடுத்துட்டு இருக்காளே அந்த பாவி, அவளை தேடித்தான் போறேன் அப்படின்னு ஒவ்வொரு வீடா போய் தேடுறாரு. ஒவ்வொரு வீட்லயும் அந்த வீட்டு பெண்ணை பார்க்கும் பொழுது, ஐயோ இவ அந்த தாயா இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவர் மனசு பதப்பதைக்குது. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த காலனியில ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு தாயோடைய இதயத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த செய்தி டைம் பாமா வெடிக்கதான் போகுது. அவ கத்தி அழுகிற அந்த கொடூர காட்சியை நான் பார்க்க தான் போறேன் அப்படின்னு அவர் நினைக்கும் போதே அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து ஒரு வீட்டோட திண்ணையில் அப்படியே சரிஞ்சு உட்கார்றாரு. பேசாம நம்ம திரும்பி போயிடலாமா அப்படின்னு அவர் மனசுல தோணுது. திரும்பி போயிட்டா அந்த தாய்க்கு எப்படி தெரியும், ஐயோ அது ஒரு தாயில்லா குழந்தையா இருக்கக்கூடாதா, அந்த யமன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவன் இவ்வளவு அக்கிரமம் பண்றானே, இந்த கடவுள் ஏன் பார்த்துட்டு சும்மா இருக்காரு, அந்த கடவுளே 10 மாசம் சுமந்து பெற்றிருந்தா தான் தெரியும் இந்த வழி அப்படின்னு அந்த போலீஸ்காரருக்கும் கடவுளுக்கும் ஒரு பெரிய தர்க்கமே அங்க உண்டாகுது. மனுஷன் சாகிறது ஒரு பெரிய சோகம் இல்லை, அதை பார்த்து மற்றவங்க துடிக்கிற கோலம் இருக்குதே, கடவுளே சாவுன்னு ஒன்று இருக்கும்போது பாசம்னு ஒன்னை ஏண்டாப்பா உண்டாக்குன. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சிட்டுக்குருவி மாதிரி அந்த பையன் சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்தான். இந்த கடவுள் ரொம்ப கேவலமான கொலகாரன். இப்படி பலவாறான எண்ணங்கள் அவர் மனசுக்குள்ள ஓட, சரி அடுத்த வீட்டுக்கு போலான்னு சொல்லி எந்திரிக்க முயற்சி பண்றாரு. அப்பதான் பாக்குறாரு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு இளம் பெண் தன் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா. மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. தான் குழந்தைய அணைச்சவாறே அந்த பொண்ணு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது இவருக்கு திடீர்னு தோணுது, ஒருவேளை இவ தான் அந்த தாயா இருப்பாளோ, இருக்காது, இவ சின்ன பொண்ணா இருக்காளே, சரி எதுக்கும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏம்மா இதுதான் தலைச்சம்பிள்ளையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பெரிய பையன் இருக்கான், அவனுக்கு அப்புறம் 2 பிறந்து செத்து போச்சு, இது 4ஆம் பேர். இப்போ பெரிய பையன் எங்க, பள்ளிக்கூடம் போயிருக்கான். பள்ளிக்கூடமா, என்ன சட்டை போட்டிருந்தான் அப்படின்னு இவருக்குள்ள அந்த பரபரப்பு உண்டாகுது. பள்ளிக்கூடத்துல காக்கி நிசாரு வெள்ளை சட்டையும் தான் போட சொல்லியிருக்காங்கன்னு என் உசுரை வாங்கி நேற்று தைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடத்துக்கே போயிருக்கான். ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. பள்ளிக்கூடம் அந்த ஓவர் பிரிட்ஜ் பக்கமாமா? இல்லை இந்த பக்கம் இருக்கு, ஆனால் அது ஊரெல்லாம் சுற்றும், பயங்கர வாள், சொன்ன பேச்சே கேட்கறது இல்லை. ஐஸ்கிரீம் வாங்க அரையனா கொடுன்னு உசுரையே வாங்கிட்டான், நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம்தான் எனக்கு தெரியாமல் அந்த பொட்டிக்குள்ளேருந்து எடுத்துட்டு ஓடினான். அவனை பிடிக்க முடியுமா
அப்படியே ஒளிஞ்சு போ, திரும்பியே வந்துடாத அப்படின்னு திட்டுனேன். இப்போ அந்த போலீஸ்காரருக்கு அப்படியே நில குலைஞ்சு போச்சு. ஏன்னா அந்த இறந்த பையன் கையில பாதி தின்ன ஒரு ஐஸ்கிரீம் இருந்தது. அந்த குழந்தை ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஓடி வரும்போது இவர் கண்ணு முன்னாடியே தான் அந்த காட்சி நடந்தது. அந்த குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட நினைச்சது ஒரு குத்தமா? வாங்கின ஐஸ்கிரீமை தின்னு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு குழந்தைக்கு சாவு வரலாமா? அட இறக்கமில்லாத தெய்வமே, உன்னைத்தான் கேட்கிறேன், வரலாமா சாவு? அவ்வளவு அவசரமா? அந்த கையில இருந்த ஐஸ்கிரீம் கரையறதுக்குள்ளேயே அவன் உசுரை கரைச்சிட்டியே அப்படின்னு பல எண்ணங்கள் அவர் மனசுக்குள்ள தோணுது. மனசு ரொம்ப கனப்படுத்திட்டு கண்கள்ல கண்ணீர் வழிய சொல்றாரு. அந்த ஓவர் பிரிட்ஜு கிட்ட ஒரு பையன் லாரியில் அடிபட்டு செத்து கிடக்கான், போய் அவன் உன் பிள்ளையான்னு அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ ராசா அப்படின்னு அந்த வீடு அதிர, அந்த தெரு அதிர அந்த அம்மா ஓடுறா. அந்த பால் குடிச்சிட்டு இருந்த குழந்தைய தன் மார்போடு அணைச்சிட்டு அப்படியே தலை தெறிக்க ஓடுறா. ஐயோ இன்னும் 3 தெரு தாண்டி போகணுமே, இன்னும் 1 தெரு தாண்டி போகணுமே அப்படின்னு பதச்சிக்கிட்டே ஓடுறா. தான் ஆட விலகி மாறு வெளியில தெரியறது கூட தெரியாம அந்த தாய்மை உணர்வோட வெறியில ஓடுறா. அந்த விபத்து நடந்த இடத்த வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு எதிரில் வர கூட்டம் தாய்மை உணர்வோட இவ ஓடுறத பார்த்து இவளை தொடர்ந்து மறுபடியும் போகுது. கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கை தானே. அந்த தெருவோடைய கடைசியில இந்த போலீஸ்கார ஓடி வரான். இந்த இடத்துல ஜேகே எழுதுறாரு, திருடனை துரத்தி பிடிக்கிற திறமை உள்ளவன் தான். ஒரு திருடன் எவ்வளோ வேகமாக ஓடுவான், அவனையே துரத்தி பிடிக்கிற திறமை இருக்கிறவன் இந்த பாசத்தோடைய வேகத்துக்கு அவனால் ஈடு கொடுக்க முடியலையாம். அதனால பின்னாடி வரானாம். அந்த இடுப்புல பிள்ளைய தூக்கிட்டு எப்படியோ ஓடி அந்த விபத்து நடந்த இடத்துக்கு அந்த அம்மா வந்துடுறா. இந்த இடத்துல அவ பார்க்குற காட்சி இருக்கே, தலைவிரி கோலமா ஒரு அம்மா உட்காந்து அட கடவுளே உனக்கு கண்ணு இல்லையான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஓடி வந்த இடத்துல அப்படியே சிலையா நின்னுடுறா. கண்ணுல தாரையா தண்ணி வழியுது, ஆனா முகத்துல ஒரு சிரிப்பு. கையில் இருந்த தன் குழந்தைய முகத்தோட முகம் அணைச்சுக்கிட்டு அது நம்ம ராசா இல்லடி, நம்ம ராசா இல்லை, வேற யாரோ அப்படின்னு ஆசுவாசப்படுத்திக்கிறா. அப்பதான் தன்னுணர்வுக்கு வர்றா. தான் விலகி இருந்த ஆடையை சரி பண்றா. அந்த போலீஸ்காரரை இப்ப பக்கத்துல வந்துட்டான். ஐயா அது ஏன் புள்ள இல்லைங்க, வேற யாரோ, அது ஏன் புள்ள இல்லைங்க அப்படின்னு கண்ணை மூடி தெய்வத்துக்கு நன்றி சொல்றா. அந்த போலீஸ்காரனுக்கு தோணுது, சீ இவ்வளவுதானா, தாய் பாசங்கிறது இவ்வளவு அல்பமா, வேற ஒருத்தரோட புள்ளனா அந்த வழி இல்லையா அப்படின்னு முகத்தை சொல்லிச்சுக்கிட்டே அங்க அழுதுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்க்க போறான். தலைவிரி கோலமா அங்க உட்காந்துட்டு இருக்கிற அம்மாவை பார்த்ததும் போலீஸ்காரனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அங்க இருக்கிறது அவன் மனைவி. இந்த கதை இதோட முடிஞ்சிருந்ததுன்னா இது ஒரு சாதாரண கதையா போயிருக்கும். ஆனா இதை எழுதினது ஜெயகாந்தன் என்னும் மேதை. இந்த போலீஸ்காரனுக்கு குழந்தையே இல்லை, 20 வருஷம் ஆச்சு. அவன் யோசிக்கிறான், இவன் எப்படி இங்க வந்தா? பக்கத்துல பார்த்தா காய்கறி கூடையெல்லாம் சிதறி கிடக்குது. மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தவ வழியில இந்த சம்பவத்தை பார்த்துட்டாலோ, அட பாவி உனக்கு எதுக்குடி இந்த தலையெழுத்து அப்படின்னு முணங்கிட்டே போலீஸ்காரர் அவரை தூக்குறாரு. தங்கம் என்னடி இதெல்லாம்? ஐயோ பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? இதை கேட்க ஒரு போலீஸ் இல்லையா, ஒரு சட்டம் இல்லையா? 20 வருஷமா நம்ம எவ்வளவு தவம் இருந்து வரங்கேட்டும் கொடுக்காத அந்த கண்ணவஞ்ச தெய்வம் இப்படி அநியாயமா ஒரு வைர புதையலை வாரி இறைச்சிருக்கே அப்படின்னு கதறா. தங்கம் அவங்கவங்க விதிக்கு நாம் அழுது என்ன பண்றது? எந்திரி, பைத்திய மாதிரி புலம்புறியே, வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு அவளை தேத்தி வீட்டுக்கு கொண்டு போக முயற்சி பண்றான். பாவி, ஒரு குழந்தைய பெத்து கொஞ்சறதுக்கு தான் எனக்கு கொடுப்பனை இல்ல, செத்து போன ஒரு குழந்தைக்காக அழறதுக்கு கூடவா எனக்கு உரிமை இல்ல அப்படின்னு சொல்லி அழற அவன் மனைவிய வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வீட்டுக்குள்ள போறான். அங்க இருக்கிற கும்பல் 2ஆ பிரிஞ்சு போலீஸ்காரனை பின்தொடர்ந்து போகுது. அவன் வீட்டுக்குள்ள நுழைய வரும்பொழுது தூரத்துல அந்த விபத்து நடந்த இடத்துல அந்த டைம் பாம்பு வெடிக்குது. ஐயோ ராசா அப்படின்னு அந்த காலனியில ஒலிச்ச அதே குரல் அந்த வீதியே அதிர அங்க ஒலிக்கும் போது தம் பிடியிலிருந்து விலகி திமிருகிட்ட ஓட முயற்சி பண்ண தன் மனைவிய 2 கைகளையும் தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போறான். அவளுடைய உடல் ரொம்ப கனமா இருக்கான். அது உடல் பாரம் இல்லை, அவளுடைய இதயத்துல இந்த உலகத்தின் சுமைய, அந்த தாய்மையின் சோகத்தை அவ சுமந்துட்டு இருக்கால, அந்த பாரத்தை இவனால தூக்க முடியலன்னு சொல்லி ஜேகே எழுதுறாரு. உள்ள போனதும் 2 பேரும் விம்மி அழறாங்க.
ஜன்னல் வழியா ஒரு கும்பல் நின்று இவரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. ரொம்ப கோபமா எழுந்துச்சு போய் படார்னு ஜன்னலை சாத்திட்டு வந்து உட்கார்றாரு. போலீஸ்கார வீட்டுக்கு முன்னாடி இருந்த கும்பல் திரும்பி விபத்து நடந்த இடத்துக்கே போகுது. ஆமாம், கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கை தான் அப்படிங்கிற வரியோட இந்த கதை முடியுது.